வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவிக் கொண்டிருக்கிறது. 7/5/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையிலான லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 8/5/2024 இதேபோல் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 9/5/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 10/5/2024 மற்றும் 11/5/2024 ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 12/5/2024 மற்றும் 13/5/2024 தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் புதுவை, காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 7/5/2024 முதல் 11/5/2024 வரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. 8/5/2024 முதல் 11/5/2024 வரை அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும். வெப்ப அலை பற்றிய முன்னெச்சரிக்கை. 7/5/2024 தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் வெப்ப அலை வீசக்கூடும். 7/5/2024 மற்றும் 8/5/2024 வரை அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 7/5/2024 குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கொடநாடு, தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் தலா 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் தலா 5 சென்டிமீட்டர் அளவும், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வேலூர் மாவட்டம் மோலாலத்தூர், தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி பிடிஓ, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி தலா 4 சென்டிமீட்டர் அளவும், தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல், திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர், சேலம் மாவட்டம் டேனிஷ்பேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை, கிருஷ்ணகிரி மாவட்டம், தர்மபுரி மாவட்டம் அரூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கொலரவள்ளிப்பள்ளி அணை, வேலூர் மாவட்டம் குடியாத்தம், ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் மோட்டூர், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம், திருப்பத்தூர் மாவட்டம் கோதண்டப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுட்டாப்பட்டி, கரூர் மாவட்டம் பாலா விடுதி, சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பர் அணை, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம், சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சாம்பள்ளி, திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் பிடபிள்யூடி தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், சேலம் மாவட்டம் ஏற்காடு, நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த் எஸ்டேட், கிருஷ்ணகிரி மாவட்டம் பொனுகொண்டாபுரம், தர்மபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளி, தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டாம்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை,
நீலகிரி மாவட்டம் தேவாலா, நீலகிரி மாவட்டம் கொத்தி, நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம், தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு, சேலம் மாவட்டம் சங்கரிதுர்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.